character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promising. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakam, Puducherry 7. Good evening to all the 11th standard students. Last class la maths la பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆங்கிள், ட்ரிபிள் ஆங்கிள் அண்ட் ஆஃப் ஆங்கிள் இந்த பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஃபார்முலாஸை எப்படி டெரைவ் பண்ணோம், அந்த ஃபார்முலாஸ்லேருந்து எப்படி நமக்கு எந்தெந்த இதில் எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்ற பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதே போல் ஆஃப் ஆங்கிள்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி பேஸ் பண்ண வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரீகால் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கில் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டு அண்டு சம். ஓகே, அப்போ ப்ராடக்ட் பண்ண அதாவது டூ ஆங்கிள்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், சம் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதே சேம் ஃபார்முலாஸ் தான். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸில் சொல்யூஷன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதை பற்றி இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா, அதாவது தட் இஸ் மீன் ஃபார் ப்ராடக்ட் டு சம் அண்ட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ். எனக்கு ரெண்டு கண்டிஷன், நான் ப்ராடக்ட் டு சம் எடுத்துக்கலாம் அண்ட் சம் டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு ஐடென்டிட்டிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வி யூஸ் த ஹெல்ப் ஆஃப் த ஃபார்முலா இன் எ 4 identity formula. என்ன in terms of sin a plus b sin a cos b plus cos a sin b. sin a minus b பார்த்தீங்கன்னா sin a cos b minus cos a sin b. cos a plus b cos a cos b minus sin a sin b. cos a minus b equals to cos a cos b plus sin a sin b. இது நமக்கு above the 4 identities நமக்கு தெரிஞ்சது தான். இதில் தான் நான் டெரைவ் பண்ண போகிறேன். அதாவது ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேவா, அதாவது தட் இஸ் மீன் ஃபார் ஃபஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது எலிமினேட் ஆகிடும். 2 times of sin a cos b. அப்போ 2 times of sin a cos bனாக்கா தட் இஸ் அந்த 2 மல்டிபிள் இருக்குது என்ன இருந்துச்சுன்னா டிவைடில் வரும். 1/2 into sin a plus b plus sin a minus b. இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா ப்ராடக்ட் டு சம். புரியுதா, இது ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கிறது, ரெண்டு ஆங்கிள் ப்ராடக்டாக இருக்குது. அதை நான் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸாக மாற்றி எழுதுறதுக்கு வி யூஸ் த ஹெல்ப் ஆஃப் த டேர்ம். ஓகே, அண்ட் ஆல்சோ cos a sin b, sin நெகட்டிவ் அப்ளை பண்ணுறேன். அப்போ cos a sin b equals to 1/2 sin a plus b minus sin a minus b. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், cos a cos b, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 times ஆஃப் வரும். ஆட் பண்ண ரிசல்ட் தட் இஸ் we get the answer. அண்ட் ஆல்சோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணும்போது எந்த டேர்ம் பாசிட்டிவாக இருக்கணும், இது நெகட்டிவாக இருக்கணும். அப்போ வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி அப்ளைங் த டேர்ம். அப்போ cos a minus b minus sin cos of a plus b. அப்போ ஃபஸ்ட்டு இது எனக்கு வரும், இது செகண்ட். மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு sin a plus b sin a plus b cos a plus b வரும். ஆனால் லாஸ்ட் ஒன் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா, சைனில் வந்துச்சுனாக்கா that is will be considered a minus b. இங்கே a plus b ன்னு வரும். ஓகேவா, are you understood? இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நீங்கள் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராடக்ட்லேருந்து சம் எப்படி கண்டுபிடிச்சோம், அதே சம்லேருந்து ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது. யூ வில் பி யூஸிங் த சேம் sin c plus sin d இருந்ததுன்னா 2 sin of c plus d divided by 2 cos of c minus d divided by 2. ஓகே, we use the identity formula. ஓகே, அதே போல் சம்மில் சப்ராக்ஷன் அண்ட் பாசிட்டிவ் அடிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்துச்சுன்னா வில் பி யூஸ் த ஐடென்டிட்டிஸ். அப்போ டோட்டலாக 8 ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அந்த 8 ஐடென்டிட்டிஸும் தெரிஞ்சால் தான் நம்மளோட கிவன் ஆன்சர்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்றதை புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கன்சிடர் த டேர்ம். ப்ரூவ் தட்
ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க பார் sin of 60 degree minus a sin of 60 degree plus a equal to 1/4 sin 3a ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு sin of 60 degree minus a-வை எடுத்துக்கிறோம். LHS part எடுத்தாச்சு. தட் இஸ் LHS பார்ட்டில் எடுக்கும்போது sin of 60 degree minus a sin of 60 degree plus a sin a, ஏன்னா மல்டிபிளில் sin a இருக்கிறத நான் லாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கிறேன். இது sin a minus b into sin a plus b. அந்த ஃபார்முலாவில் இருக்கும்போது 1/2 cos of a plus b. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சைன்ஸ் வில் பி கேன்சல் ஆகிடும். அதே போல் cos of a plus b a minus b அந்த ஆர்டரில் இருக்கும்போது வில் பி கன்சிடர் த ஃபாலோயிங் த மெத்தட். ஓகே, அப்போ a minus sin a sin b, அதாவது we use the formula sin a sin b. அந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா 1/2 of cos of a minus b minus cos of a plus b. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல a இருக்கிறதுல எனக்கு 60 டிகிரி இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 இன்ட்டு cos of 60 degree minus what about in terms of 60 degree minus a. இது ஃபஸ்ட்டு a ஓடைய வேல்யூ. இது ஃபுல்லாகவே a பா a, இது ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா b. ஓகேவா, 60 degree minus a அண்ட் மைனஸ் in terms of 60 degree நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், therefore உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துடும். அப்போ மைனஸ் ஏன்னு வரும். ஓகேவா, அப்போ ஏன்னு வரும்போது இது ஒன் ஆஃப் த பார்ட். ஓகே, மைனஸ் காஸ் ஆஃப் அனதர் ஒன் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன வரும் பாருங்கள். ஏ வேல்யூஸ்னா அது எனக்கு 60 டிகிரி மைனஸ் ஏ ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் ஏ. ஓகேவா, இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் 60 டிகிரி மைனஸ் 60 டிகிரி கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ therefore that is equivalent to 1/2 of cos of minus a minus 2a minus cos of இங்கே minus a plus a கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 60 டிகிரி in terms of plus 60 plus 60 120 டிகிரி. that is அப்போ therefore cos of minus theta is equal to cos theta. cos எப்பயுமே நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணுன்றதுனால cos theta என்ன cos 2a minus cos 120 டிகிரி. இதை தான் அங்கே உங்களுக்கு ஃபார்முலாஸாக ரைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து டைரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா சைன் ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. cos 120 டிகிரி எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 + 30, அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேவா, அப்போ cos of 90 plus theta which quadrant? first quadrant all are positive. அப்போ therefore in terms of 90 plus theta second quadrant sin மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ therefore sin will be changed negative. cosன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன மாறும்னா sin ஃபங்க்ஷனாக மாறும். sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2. அப்போ therefore 1/2 sin a all will be simplify about, that is we get the term என்ன வருது எனக்கு 1/2 sin 3a. we use the formula. ஓகே, அப்போ therefore 1/4 sin 3aன்றது trigonometry ஐடென்டிட்டிஸில் இது ஒன் ஆஃப் த ரிசல்டண்ட்டாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? அண்ட் another one problems next one identity கொடுத்துருக்காங்க. இட் வில் பி டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன ஐடென்டிட்டி? cos of இதே போல் சேம் மெத்தட், that is equals to cos 3a ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் tan of 60 minus you will be homework question complete about in a same method of the term. Okay, two identities will be homework question. It is also similarly we can prove the two important identities. Okay, and also which using the express the each of the following product as a sum or difference. நான் சம்ல எடுத்துக்கலாம் இல்லைனா டிஃபரன்ஸில் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ in terms of what about we consider the formulas for in terms of கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் கொஷின்ஸில் என்ன எடுத்துக்க போகிறேன்றதை பார்க்க போகிறீங்க. in terms of first we know that 2 sin a cos b equal to sin of a plus b plus sin of a minus b. அப்போ we take about a equal to 40 degree and b equal to 30 degree. Then substitute 2 sin of 40 degree cos 30 degree equal to sin of 40 plus 30 plus sin of 40 minus 30. அப்போ sin 70 degree sin 10 degree. அப்போ what about will be considered sin 40 degree that is cos 30 degree equivalents to will be ப்ராடக்ட் டு சம்மா நான் மாற்றி சொல்கிறேன். அப்போ 1/2 sin 70 டிகிரி ப்ளஸ் sin 10 டிகிரியாக மாற்றி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா,
அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா cos A sin B. அப்போ cos A sin B னா 2 cos A sin B equal to sin A plus B minus sin A minus B. அப்போ therefore A equal to 110 degree. Then we'll be applying the part. Product or sum or difference எனக்கு சொல்லலாம்னு இருக்காங்க. அதனால என்னுடைய ரிசல்ட்டை நான் இந்த ஆர்டரில் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் ரிசல்ட்டு பாருங்கள். We know that the 2 sin A cos B equals to sin of A plus B plus sin of A minus B. அப்போ A equal to x by 2 and B equal to 3x by 2. Then we'll be applying the term, that is we get the answer of the term. Okay, it is clear about, are you understood? And another one terms பாருங்க. Express each of the following sum or difference as a product. எனக்கு சம் ஆர் டிஃப்ரென்ஸில் கொடுத்ததை நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ராடக்ட்டில் ரைட் பண்ண போகிறேன். அப்போ sin C ப்ளஸ் sin D. அப்போ இங்கே இருக்கிறத நல்லா பாருங்கள். எனக்கு என்ன ஃபார்முலா மெத்தடில் வந்திருக்கு, sin C ப்ளஸ் sin Dயாக இருந்துச்சுன்னா 2 sin of C ப்ளஸ் D divided by 2 cos of C minus D divided by 2ன்றது உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அப்போ therefore C is equal to 50 degree and D equal to 20 degree. Then substitute we get the result, that is equivalent to ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ another one questions பாருங்கள். cos C plus cos C plus cos D. அப்போ what about cos C plus cos D? 2 cos of C plus D divided by 2 into cos of C minus D divided by 2. இதில் ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாரி ப்ராப்ளமில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிங்க, பார்க்காம ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? therefore we will be compare about and C and D values, then substitute we get the resultant of the term 2 cos of 4 theta cos 2 theta. We know that the another one result is same, cos C minus cos D. Cos C minus cos D na 2 sin C plus D divided by 2 into sin of D minus C divided by 2. இந்த இடத்துல மாறி இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறத பாருங்கள், இல்லைனா தப்பாக தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். D minus C இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா C minus D தான் போட்டிருப்போம். இந்த இடத்துல மட்டும்தான், இந்த ஃபார்முலாவுக்கு ஒன்லி மட்டும்தான் D minus Cன்றது வரும். ஓகேவா? அப்போ therefore we will take about C equal to 3x by 2 and D equal to 9x divided by 2. We have, then there will be substitute. அப்போ therefore we get the resultant of the terms, we will be find out the term. Okay, are you understood? And also another one question for, it is a 2 mark type question. Find the value. இப்போ வேல்யூ கேட்டிருக்காங்க, எப்படி இது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? sin 34 degree cos 64 degree and minus cos 4 degreeன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we consider sin A sin cos plus cos B minus cos C. அந்த ஆர்டரில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இது in terms of will be combine பண்ணுறேன். அப்போ therefore cos C minus cos D equal to cos A minus cos B, அதாவது cos C minus cos D. இப்போ தான் நம்ம சொன்னோமே sin 2 sin of, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ therefore then we get the term என்ன வருது, எனக்கு 2 sin of C plus D divided by 2 into sin of C minus D divided by 2. ஓகே, அப்போ therefore will be get the term. என்ன ஆன்சர் வருது பாருங்கள். therefore then will be substitute, we get the result 2 sin of 34 degree and sin 30 degreeன்னு வருது. அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது பாருங்கள். what about will be considered sin 30 degree வேல்யூ 1 by 2. அப்போ 1 by 2 அப்ளை பண்ணும்போது இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். sin 34 degree minus sin 34 degree, that is we get the answer 0ன்னு உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் another one கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, show that cos 36 degree and cos 72 degree, cos 108 degree, cos 144 degree, that is equal to 1 by 16ன்றத ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. it is also same method. it is a 3 mark type question. என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். LHS பார்ட் எடுத்துக்கலாம். LHS பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 72 degree எப்படி எழுதலாம், 90 minus 18 பிரிக்கலாம். 108 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 90 plus 18 எழுதலாம். cos 144 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 180 minus 36ன்னு எழுதலாம். அப்போ then we get the result. எனக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா sin square of 18 degree cos square of 36 degree. அப்போ sin 18 டிகிரிக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதனால் அங்கே எடுத்து அப்ளை பண்ணிட்டாங்க. root of 15 root 5 divided by root 5 minus 1 divided by 4 the whole square, root 5 plus 1 divided by 4 the whole square. On simplify we get the answer, that is equivalent to 1 by 16 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? it is clear. And also next same method of the term,
இப்போ நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? தென் வி கெட் த ரிசல்ட். சிம்பிளிஃபை sin 75 degree minus sin 15 degree divided by cos 75 degree plus cos 15 degree. அப்போ we have the result of the term. In terms of we get sin A minus sin B, or sin C minus sin D. We apply in the formula sin C plus D divided by 2 into 2 cos C plus D divided by 2 into sin C minus D divided by 2. அதே போல் same as also cos C plus cos D formula வந்துச்சுனாக்கா therefore we get the apply in the term. அப்போ எனக்கு on simplify பண்ணும்போது 45 degree 30 degree வேல்யூ கிடைக்குது. அப்போ in terms of இதில் பார்த்தீங்கன்னாக்கா on simplify 2 will be cancel, cos 45 degree cos 45 degree cancel, sin 30 degree divided by cos 30 degree tan 30 degree 1 by root 3ன்றது உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ஃபைண்ட் அவுட் ஆகிடும். This is also to solve. Try to solve. உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். These are ஈக்குவலன்ஸாக கேட்டிருக்காங்க பாரு. Will be complete about the homework questions. ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்றதை I will be check about in a class. Okay? To solve using sin 75 degree equal to cos 15 degree and also cos 75 degree equal to sin 15 degree. எப்படி உங்களுக்கு ஈக்குவலன்ஸாக வருது அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன். You will be find out the term. Okay? And also another one questions for example, show that the term cos of 10 degree, cos 30 degree, cos 50 degree, cos 70 degree, that is equal to, it is an important 3-mark question. Okay va? Appo in terms of whatever will be find out, we know that the result நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரிசல்ட் 1/4 into cos 3a அந்த ஃபார்முலாவை நான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறேன். இதுதான் நம்ம ஐடென்டிட்டியில் ஃபஸ்ட் ஒன்றா ப்ரூஃப் பண்ணோம். அந்த ஐடென்டிட்டி இங்கே எடுத்துகிட்டு வரோம். அப்போ therefore ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதையும் கம்பைன் பண்ணுறாங்க பாருங்கள். cos 30 degree வெளியில் வச்சுருக்காங்க. அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 டேர்ம்ஸ் cos 10, cos 50, cos 70. அப்போ therefore 10 எப்படி அதெல்லாம் பாருங்கள் 60 minus 10. ஓகே, 60 minus 10 and cos 10 and பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டரில் எனக்கு 50 and 70 எனக்கு கிடைக்கணுன்றதுக்கோசம் will be replaceable. இதுக்கு பதிலாக டேரெக்டாக அப்ளைங் த ஃபார்முலா will be use the condition. Cos 30 degree ஓட வேல்யூ 1/√3/2. Then simplify we get the term that is equivalent to 3/16ன்றது உங்களுக்கு ஆன்சராக ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? இதில் உங்களுக்கு எக்ஸசைஸில் சில சம்ஸ் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். will be complete about in a homework note. And what about in your first question for homework பார்த்தீங்கன்னா express each of the following sum or difference கொடுத்துக்கிற ப்ராடக்ட் டேர்மை நான் sum or differenceல ரைட் பண்ணணும். first sum and second sum will be homework question. Okay, 2 sums will be homework. I will be complete about in your class or not. I will be check about in a class. Okay. Okay students, இப்போ exercise 3.6ல இந்த third questions உங்க work out பண்ணி காமிக்க போகிறேன். In terms of solution about, in your first of all we take about the terms LHS part. What about LHS term? Sin 12 degree, sin 48 degree and sin 54 degree. இப்போ டோட்டலாக எனக்கு 3 terms வந்திருக்கு. We use the formula of the term. என்ன formula எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, we know that the formula என்ன formula? sin A sin B, that is equal to 1/2 of cos of A minus B minus cos of A plus B. ஓகேவா? இப்போ யூஸ் த ஃபார்முலாஸை நான் இந்த இடத்துல கண்டிஷன்ஸில் எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா இந்த இடத்துல? எதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்க? ஒன்று இதை A இது Bன்னு எடுத்திங்கன்னா அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ sin 12 degree in terms of, what about in terms of 1/2 of cos of 1/2 எல்லாத்துமே காமன் ப்ராடக்ட். அதனால் in terms of sin 12 degree வெளியில் வச்சுட்டு 1/2ஐயும் வெளியில் வச்சுருக்கேன். ரிமைனிங் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம் cos A minus B in terms of 48 minus 54 degree, 48 degree minus 54 degree. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைனஸ் cos of, இங்கே என்ன வரும் எனக்கு 48 degree plus 54 degree. அப்போ இந்த 2 டேர்ம்ஸ் நான் எடுக்கிறதுக்கு பதிலாக what about the using the condition, இந்த ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாமா? இட் இஸ் ஏ ஈஸியஸ்ட் பார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏபியை நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏ இது பி, தென் சப்ஸ்டிட்யூட் 1/2 of, what about in terms of cos of 12 degree minus 48 degree. அப்போ 12 degree minus 48 degree minus cos of, இங்கே நான் ஒரு எனக்கு 12 degree plus 48 degree. For
that is product of the term sin 54 degree. ஓகேவா in this orderல உங்களுக்கு இருக்கு ரிசல்ட். அப்போ again in terms of 1/2 of cos 12 degree போச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் எனக்கு 48ல cos of minus 36 degree. இங்கே என்ன வரும் எனக்கு minus cos of 60 degree வருமா 48 degree plus 12 degree equal to 60 degree. ஓகே அப்போ இன்ட்டு sin of 54 degree உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க in terms of ஃபுல்லாக மல்டிபிளில் எடுத்துகிட்டு வரலாம். what about the product of the terms that is will be cos of 1/2 cos of minus theta is equal to cos 36 degree minus cos 60 degree. cos 60 degree ஓட வேல்யூ சொல்லலாமே. what about in terms of cos 60 degree 1/2 okay into sin 54 degree. அப்போ therefore இப்போ 1/2 in terms of எல்லாத்துக்குமே காமன் மல்டிபிளில் இருக்குது. அப்போ உள்ள மல்டிபிளில் எடுத்துகிட்டு வந்தாக்கா அதை what about we get the term 1/2 into cos of 36 degree into sin 54 degree. அப்போ cos of 36 degree minus 6 into sin 54 degree. அப்போ minus in terms of 1/2 sin 54 degree வருமா. அப்போ therefore you use the condition என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி in terms of பாருங்க. அப்போ in terms of cos c plus we use the same formula again output in terms of cos a sin b equal to 1/2 sin of a plus b minus sin of a minus b. Then we will be applying the term 1/2 of 1/2 into மறுபடியும் எனக்கு வித்தின் ப்ராக்கெட் வருது. அதனால் in terms of செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மல்டிபிள் ஆஃப் த டேர்ம்ஸ் வரதுனால டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்டஸாக காமிக்கணுன்றதுக்கோசனே. what about in terms of using these terms என்ன வருங்க பாருங்கள். இந்த டேர்ம்ஸ் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா will be applying the term same as also. what about that 1/2 into sin of 36 degree plus 54 degree okay minus sin of இங்கே என்ன வரும் எனக்கு 36 in terms of 36 degree minus 54 degree. அப்போ sin of minus 36 degree minus 54 degree minus 1/2 into sin 54 degree. ஓகே அப்போ therefore that is the common result of the term. எனக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்ம் ஆகிருக்கு. what about using the conditions இந்த 1/2 இந்த இதுக்கு மட்டும்தான் மல்டிபிள். ஓகே அதனால் இதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த செட் ப்ராக்கெட் இதுலேருந்து இது வரைக்கும் ஓப்பனில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா ஆர் அண்டர்ஸ்டுட். இந்த டேர்ம்ஸில் ரைட் பண்ணும்போது what about will be considered 1/2 நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன்னாக்கா 1/4 வருமா. அப்போ 1/4 இன்ட்டு இங்கே என்ன வரும் எனக்கு sin 36 plus 54 that is sin 90 degree sin 90 degree minus sin of இங்கே என்ன வரும் எனக்கு 36ல 54 போச்சுனாக்கா என்ன வரும் எனக்கு 18 degree வருமா minus 18 degree minus 18 degree. அப்போ in terms of minus 18 degree அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ minus 1/4 in terms of sin 54 degree. ஓகே அப்போ இந்த this ஆர்டரில் எனக்கு ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் கிடைக்கிது. புரியுதுங்களா. அப்போ இந்த this continuation terms of 1/4ன்றது இதோட ஸ்டாப் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இந்த 1/54ன்றது காமன் மல்டிபிள் ஆஃப் த டேர்ம்ஸாக எனக்கு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் என்ன ரைட் பண்ணலாம் 1/4 sin 90 டிகிரியோட வேல்யூ 1. ஓகே அப்போ sin 90 degree 1/4 into what about in terms of 1 minus அதாவது sin of minus theta equals to minus sin theta. ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ sin 18 டிகிரின்னு எழுதிக்கலாம். அப்போ sin 18 டிகிரின்னு எழுதும்போது what about in terms of that is minus 1/4 sin 54 degree. ஓகே அப்போ எல்லாத்துலேயுமே எனக்கு காமனாக என்ன இருக்குது பாருங்கள் என்ன இருக்குது in terms of sin 18 degree 1/4 காமனாக வேணால் வெளியில் எடுத்துக்கோ. sin 18 degree இருக்குது அங்கே sin 54 degree இருக்குது. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது again in terms of 1/4 in terms of 1 plus sin 18 degree minus sin 54 degree. ஓகேவா
in this order la enakku kedachirukku appo sin c minus sin d using the sin c adha sum to product to sum and mari subtraction la enakku difference la kedachirukku and the formulas using panna porom appo what about using the sin c minus sin d formula sin c minus sin d formula apply panikalam we use the sin c minus sin d formula what about in terms of 1 by 4 into 1 plus of what about will be considered in terms of c equals to 18 degree about therefore 2 cos of c plus d what about c plus d in terms of c plus d 18 plus 54 degree divided by 2 is one of the term and sin c minus d 18 minus in terms of 54 degree which is divided by 2 okay in this terms we will be complete about 1 by 4 into what about in terms of 1 plus 2 cos of 18 plus 54 plus 18 now enakku 72 degree divided by 2 and next one paathinaka sin 60 degree in terms of what about in terms of sin 54 in terms of add பண்ணி subtraction பண்ணா ஒரு எனக்கு 36 degree வருதா அப்ப 36 degree divided by 2 okay அப்ப in this order ல எனக்கு கிடைச்சிருக்கு in terms of 2 table ல divide பண்ணா what about in terms of 1 by 4 into 1 plus 2 cos of cancel பண்ணா என்ன வரும் எனக்கு in terms of 36 degree வருமா இதை கேன்சல் பண்ணா ஒரு எனக்கு 18 degree வருமா அப்ப therefore cos 36 degree sin 18 degree okay we use these formulas cos 36 degree and sin 18 degree okay students we will be considering the terms we know that the value of the term இது already நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்கோம் என்ன வேல்யூ பாத்தீனா sin 18 degree ஓட வேல்யூ நமக்கு தெரியும் sin 18 degree ஓட வேல்யூ பாத்தீனா √5 minus 1 divided by 4 and sin 54 degree oda value is already known above 54 degree also same method of the term √5 plus 1 divided by 4 okay then we'll be substitute in your formulas will be get the answer that is equal to 1 by 4 into 1 plus sin 18 degree oda value √5 minus 1 divided by 4 minus of √5 plus 1 divided by 4 but therefore that is equivalent to what about we get the result 1 by 4 common LCM will be taken about 4 about 4 இங்க என்ன வரும் எனக்கு 4 plus √5 minus 1 minus √5 plus minus 1 okay but therefore that is we get the answer √5 plus √5 minus √5 will be cancelled 1 by 4 minus 1 minus 1 but that we get the answer 2 by 4 in terms of 2 table I cancel panna 2 times we get the answer 1 by 8 that is equivalent to RHS hence proof of the result okay we'll see about the next class in here remaining problems will be thank you to all லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.